அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு பணமழை கொட்டப் போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் 100 ஆண்டுகளுக்கு பிறகு மிதுன ராசிக்காரர்களுக்கு எண்ணி 31 நாட்களில் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் ஜனவரி 1ஆம் தேதி முதல் எந்தெந்த நிகழ்வுகள் மிதுன ராசிக்காரர்களுக்கு அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் பெருவாரியான கிரகநிலைகளின் அமைப்பில் ஏற்படக்கூடிய மாறுதல் இந்த மாதத்தில் மிக சிறப்பான மாற்றத்திற்கு வழிவகை செய்வதற்கான சாத்தியக்கூறுகளை உருவாக்கி கொடுக்கின்றன. 100 ஆண்டுகளுக்கு பிறகு எதிர்பாராத பல அதிரடியான மாற்றங்கள் கிரகநிலைகளின் அமைப்பில் சந்திக்கக்கூடிய இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளையும் அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த பல சந்தர்ப்பத்தையும் விரைவாக கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்க போகின்றன. அதிலும் முதன்மையாக முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தை நோக்கி விரயஸ்தானத்தில் அமர்ந்து வக்ரகதியில் வந்து கொண்டிருக்கிறாருங்க. இந்த மாதத்திற்கு பிறகு வக்ர நிவர்த்தி பெற்று விரயஸ்தானத்தில் வலம் பெறுவார் குரு. அதற்கு முன்னதாக இந்த வேளையில் வக்ரகதியில் சஞ்சரிக்கக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக எந்த காரியத்தை தொட்டாலும் வெற்றி நிச்சயம் உறுதியாக கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகளை மிக வலுவாக முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு அள்ளி கொடுக்கிறாருங்க. எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் போன்ற அனைத்தும் விலகி தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை அள்ளி கொடுக்க போகிறாருங்க. எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் முன்னேற்றமும் விரைவாக சந்திக்கக்கூடிய முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கிறாருங்க குரு. எனவே எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அலைச்சல், சிரமம் இல்லாமல் எளிதாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய யோகம் உண்டு. எனவே பொருளாதார ரீதியாக வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் பெறக்கூடிய வகையில் பல்வேறு வகையான காரியங்கள் தடையில்லாமல் சிறப்பாக முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் நல்ல மாற்றத்தையும் வலுவான முன்னேற்றத்தையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் நிச்சயமாக அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக குரு பகவான் வக்ரம் பெற்றிருந்தாலும் கூட நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம், புத்திர பாக்கியம் உள்ளிட்ட பல நற்பலன்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஏனென்றால் அவர் வக்ரகதியில் சஞ்சரிக்கக்கூடிய இடம் என்பது மிக அற்புதமான முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய இடமாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் தடை தாமதம் இல்லாமல் பல்வேறு வகையான பணிகளில் அடுத்த 31 நாட்களில் மிக சிறப்பான நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் மிக வலுவாக சனி வீற்றிருக்கிறாருங்க. அவருடன் இணைந்து சுக்கிரனும் இந்த தருணத்தை வலு சேர்க்கிறார். சுக்கிரன் இந்த மாதத்தின் இறுதியில் கர்மத்தில் நுழைந்தாலும் கூட பெரும்பாலும் 9ஆம் இடத்தை வலு சேர்க்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு மிக பெரிய அளவிலான அதிரடியான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை விரைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான காரிய வெற்றிகளை நிறைவாக உருவாக்கி கொடுக்கின்றன. எனவே உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய சிரமங்கள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக கட்டுக்குள் வரும். சக பணியாளர்களிடம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும். நீங்கள் எதிர்பார்க்கிறபடியே நல்ல ஒற்றுமை உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நிறைவாக கிடைக்கும். எனவே பல்வேறு வகையான காரிய தடைகள் முற்றிலும் விலகும். புதிய வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல்வேறு வகையான வளர்ச்சிக்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிச்சயமாக உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நிறைவாக கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது தொழில்துறை, வியாபாரத்துறையில் லாபத்தை பல மடங்கு உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் அதிரடியான பல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கிறாருங்க சனி மற்றும் சுக்கிரன். இந்த 2 கிரக நிலைகளின் இணைவு என்பது மிதுன ராசிக்காரர்களுக்கு பணமழை கொட்டப் போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் தொழில்துறை, வியாபாரத்துறையில் பல்வேறு வகையில புதிய ஆர்டர்கள், ஒப்பந்தங்கள் நிறைவாக கிடைக்கும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான காரிய தடைகள், சிக்கல்கள் முற்றிலும் விலகி முன்னேற்றத்திற்கு வழி வகை செய்யக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சந்தர்ப்பங்கள் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக தொழில்துறையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. கலைத்துறையின் நாயகன் என்று அழைக்கக்கூடிய சுக்கிரனும் 9ஆம் இடத்தை வலு சேர்க்கக்கூடிய இந்த மாதத்தில் கலைத்துறை ரீதியாக இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்கள் கலைத்துறையில கணிசமாக குறையும். புதிய வாய்ப்புகளில் இருந்து வந்த மந்தமான சூழ்நிலை மறைந்து புதிய வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எதை செய்தாலும் அதை தடை தாமதம் இல்லாமல் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில்
வகையில் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கிறது என்பதை மிதுன ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறாருங்க. மற்ற துறைகளை காட்டிலும் தொழில்துறை வியாபாரத்துறையை காட்டிலும் பணமழை கொட்டப் போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் கலைத்துறை சார்ந்த பணிகளில் மிக அற்புதமான வளர்ச்சியை இந்த தருணத்தில் மிதுன ராசிக்காரர்கள் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கிறார். அரசியல் சார்ந்த பணிகளிலும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் தனலாபமும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல பணிகள் மிக துல்லியமாகவும் சிறப்பாகவும் செய்து முடிப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் ராகு நிலை கொண்டிருக்கிறார். கேது சுகஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கிறாருங்க. ராகு கேது தொழிலை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலும் சுகஸ்தானத்தை வலு சேர்க்கக்கூடிய வகையில் மோட்சக்கரகரான கேதுவும் அமர்ந்திருப்பதால் சற்று கடினமாக உழைத்தாலும் கூட அதற்கு ஏற்ற ஆதாயம் நிறைவாக பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைவாக இந்த வேளையில் உண்டு. எனவே எந்த ஒரு பணியில் எடுத்தாலும் அந்த பணியில் சங்கடங்கள் நிறைந்திருந்தாலும் கூட அவற்றை களைந்து முன்னேற்றம் பெறுவதற்கான முதன்மையான யோகம் உண்டு. தனஸ்தானத்தில் செவ்வாய் வக்ரமும் நீச்சமும் பெற்றிருக்கிறார். எனவே செவ்வாயை பொறுத்த வரைக்கும் விவசாயம் சார்ந்த பணிகளில் மிக அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகளை அள்ளி கொடுக்க போகிறார். நீண்ட நாட்களாக இருந்து வரக்கூடிய பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் உள்ளிட்ட சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்க போகிறது. தடை தாமதங்களை விலக்கி முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் பல நல்ல சந்தர்ப்பங்கள் நிச்சயம் செவ்வாயின் அமைப்பு காரணமாக உண்டு. புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகமும் தசா புத்திகள் வலுவாக இருப்பின் மிதுன ராசிக்காரர்களுக்கு எளிதில் கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் ராசியின் அதிபதி மிக வலுவாக சப்தமத்தில் வீற்றிருக்கிறார். சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க. இந்த மாதத்தின் பிற்பகுதியில் சூரியன் மற்றும் ராசியின் அதிபதியான புதன் அஷ்டமஸ்தானத்தில் நுழைகின்றன. அஷ்டமஸ்தானத்திற்கு 2 கிரக நிலைகள் வரும்போது உடல்நல ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகின்றன. இருந்தாலும் மாதத்தின் முற்பகுதியில் மிக வலுவாக சப்தமத்தில் வீற்றிருப்பதால் இந்த மாதத்தில் பெரிய அளவிலான சிரமங்களை சந்திக்க வேண்டிய சூழல் நிச்சயமாக இயலாது. எனவே நல்ல பல வாய்ப்புகளும் முன்னேற்றத்திற்கான சந்தர்ப்பமும் ராசியின் அதிபதியான புதன் மற்றும் சூரியனால் நிறைவாக கிடைக்கும். புத ஆதித்ய யோகமும் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் மிக அற்புதமான மாற்றங்களை அள்ளி கொடுக்கும். சந்திரனும் இந்த மாதத்தில் மிக சிறப்பாகவும் சாதகமாகவும் வலம் வருகிறார். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் அனைத்தும் விலகி தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக கிடைக்கும் என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. சரியாக மிதுன ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.